சமூகத்தின் அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையில் தமிழ்நாடு அரசின் பட்ஜெட் இருக்கும் என முதலமைச்சர் நம்பிக்கை. ரூபாய்க்கு தேவநாகரி குறியீட்டிற்கு பதிலாக தமிழில் ரூ என்ற எழுத்தை பயன்படுத்தி இலச்சினை வெளியீடு. முதல் முறையாக தமிழ்நாட்டிற்கான பொருளாதார ஆய்வறிக்கையை வெளியிட்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தேசிய அளவிலான வளர்ச்சி 6.48% உள்ள நிலையில் தமிழ்நாட்டில் 8%த்திற்கும் அதிகமாக நீடிக்கும் என கணிப்பு. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நாளை மாலை திமுக எம்எல்ஏக்கள் கூட்டம். முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் கூட்டத்தில் அனைத்து எம்எல்ஏக்களும் பங்கேற்க திமுக கொறடா அழைப்பு. தொகுதி மறுசீரமைப்பிற்கு எதிரான தமிழ்நாடு அரசின் கூட்டத்தில் பங்கேற்பதாக தெலங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி உறுதி. அமைச்சர் கே என் நேரு, கனிமொழி உள்ளிட்டோர் நேரில் அழைப்பு. I am welcoming Mr. Stalin. He has initiated this discussion. He is going to organize a meeting against all these conspiracies. Congress party in principle have agreed to attend this meeting. Then finally I have to take a permission from my high command. Then definitely I will attend that meeting. தமிழ்நாடு புதுச்சேரியில் இன்றும் நாளையும் மிதமான மழைக்கு வாய்ப்பு. ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக பதிவாகும் என்றும் வானிலை மையம் கணிப்பு. நாகரீகமற்றவர்கள் என விமர்சிக்கும் மத்திய அரசுக்கு மக்கள் பதிலளிப்பார்கள். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பேட்டி. Trying to say we are uncivilized. MPs are uncivilized. Are we uncivilized? You look like we are uncivilized. Do we look like that? அப்படின்னு அவங்க சொல்றவங்க தான் கொஞ்சம் நாகரிகம் இல்லாம தமிழர்களை விமர்சிக்கிறாங்க. இதற்கெல்லாம் சரியான பதிலை தமிழ்நாட்டு மக்கள் எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ கொடுப்பாங்க. மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு திமுகவிடம் ஆதரவு கேட்க மாட்டோம் என ராமதாஸ் உறுதி. யாரிடம் கேட்போம் என்பது ரகசியம் என்றும் பதில். எம்பி காலியாவது பாமக சார்பாக ஏதாவது கோரிக்கை வச்சுக்கீங்க? அந்த வேலை எப்போ சொல்றேன் வைக்கலாம் போகுது. நீ கொஞ்சம் சிபாரிசு பண்ணுங்க. யாருக்கு சிபாரிசு பண்ணலாம்? அது ரகசியமா அந்த கருத்தை சொல்றோம். திமுக கிட்ட கேட்க மாட்டோம். கரூர் மாவட்டம் நெரூரில் உள்ள ஜீவசமாதியில் பக்தர்கள் உணவருந்திய இலையில் அங்க பிரதட்சணம் செய்ய தடை. அனுமதி வழங்கிய தனி நீதிபதியின் உத்தரவுக்கு உயர்நீதிமன்ற கிளை தடை விதிப்பு. கும்பகோணம் அருகே சூரியனார் கோயில் ஆதீனத்தில் ஐம்பொன் சிலைகள் கொள்ளை என புகார். ஆதீனத்தை விட்டு வெளியேறிய மகாலிங்க பண்டார சந்நிதி தஞ்சாவூர் எஸ்பி அலுவலகத்தில் மனு. அவிநாசி அருகே தோட்டத்து வீட்டில் வயதான தம்பதி வெட்டி கொலை. கோழி மேயும் பிரச்சனையில் கொலை செய்ததாக உறவினர் கைது. முதலமைச்சர் உள்ளிட்டோருக்கு எதிராக அவதூறு கருத்து பரப்பிய ரங்கராஜ நரசிம்மன் மீதான வழக்கை ரத்து செய்ய உயர்நீதிமன்றம் மறுப்பு. பழிவாங்கும் நோக்கில் வழக்கு என குரல் எழுப்பிய ரங்கராஜனுக்கு நீதிபதி கண்டிப்பு. விண்வெளியில் வெற்றிகரமாக பிரிந்த இந்திய விண்கலங்கள் விண்வெளி நிலையம் அமைப்பது உள்ளிட்ட திட்டங்களுக்கு வழிவகுக்கும் என மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் நம்பிக்கை. சென்னை திருமங்கலத்தில் மனைவி மற்றும் மகன்களுடன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட மருத்துவர். 5 கோடி ரூபாய் கடன் தொல்லையே காரணம் என முதற்கட்ட விசாரணையில் தகவல். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே பள்ளி கட்டட பூமி பூஜைக்கு சென்ற பாமக எம்எல்ஏ அருள் தடுத்து நிறுத்தம். அமைச்சர்தான் பங்கேற்க வேண்டும் என திமுகவினர் கூறியதால் வாக்குவாதம். நாடு முழுவதும் தொடங்கியது ஹோலி பண்டிகை கொண்டாட்டம். உற்சாகம்.
தார்பாய்கள் கொண்டு மூடப்படும் மசூதிகள். ஹோலி பண்டிகைக்கு மசூதிக்கு செல்ல தேவையில்லை என முதல்வர் யோகி ஆதித்யநாத் தெரிவித்த நிலையில் நடவடிக்கை. தங்கத்தை மறைத்து கடத்தி வருவது எப்படி என யூடியூபில் பார்த்து கற்றுக்கொண்ட நடிகை ரன்யா ராவ். 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கம் சிக்கிய வழக்கில் புதிய தகவல். கேரளாவில் உள்ள ஆற்றுக்கால் பகவதி அம்மன் கோயிலில் பொங்கல் வழிபாடு கோலாகலம். பல்வேறு பகுதிகளில் இருந்து லட்சக்கணக்கான மக்கள் பங்கேற்பு. தமிழ்நாடு பட்ஜெட் நாளை தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் லாரி தொழிலாளர்கள், கோழிப்பண்ணை வைத்திருப்பவர்கள், ஜவுளி தொழிலாளர்களின் கோரிக்கைகள் என்ன என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். சட்டப்பேரவையில் நாளை மாநில பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு. இந்நிலையில் நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த லாரி உரிமையாளர்கள் தமிழ்நாடு அரசுக்கு பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர். குறிப்பாக டீசல் விலையையும் வாட் வரியையும் குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் மின்சார கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. மாதம் இபி பில் குறைக்கப்பட வேண்டும். இந்த சிறுதொழிலுக்கு இபி மானியம் கொடுக்கப்பட வேண்டும். இதுபோல இந்த மாதிரி சூழ்நிலையிலே இந்த மாதிரி சலுகைகள் கொடுத்தாவது இந்த சிறுதொழிலை காப்பாற்றப்பட வேண்டும். சென்ற ஆண்டு வாகனங்களுக்கான கோட்டா டாக்ஸை தமிழக அரசு வெகுவாக உயர்த்தி இருக்கிறது. ஆண்டுக்கு சுமார் 7,000 ரூபாய் வருவாய் கொண்ட இந்த டாக்ஸ் மீது மேலும் வரிகள் சுமைகளை தமிழக அரசு சுமத்தி இருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால இந்த பட்ஜெட்டில் அந்த டாக்ஸுக்கான கோட்டா டாக்ஸுக்கான வரி உயர்வை திரும்ப பெற வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். ஏனெங்கன்னா சிறு உரிமையாளர்கள் இந்த சிறு தொகையில் அவங்களுக்கு கடுமையான பாதிப்பு நிறைய ஏற்படுகிறது. அதனால இந்த விலை உயர்வை அவர்கள் முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று இதன் மூலம் கேட்டுக்கொள்கின்றேன். நாமக்கல் மாவட்டத்தின் அடையாளங்களில் ஒன்று முட்டை உற்பத்தி. ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக பல்வேறு காரணங்களால் கோழிப்பண்ணை தொழில் சுணக்கம் கண்டு வருகிறது. தேசிய அளவிலான போட்டி, தீவன விலை உயர்வு உள்ளிட்டவை இதற்கு காரணமாக கூறப்படுகிறது. எனவே முட்டை சார்ந்த தொழில்களை தொடங்க தமிழ்நாடு அரசு மானியம் வழங்க வேண்டும் என்றும், மக்காச்சோள உற்பத்தியை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோழிப்பண்ணை உரிமையாளர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். நமக்கு தேவையான மக்காச்சோளத்தை தமிழகத்திலேயே உற்பத்தி செய்யக்கூடிய அளவுக்கு நமக்கு நிலப்பரப்பும் இருக்கின்றது, விவசாயிகளும் இருக்கிறார்கள். இந்த மக்காச்சோள உற்பத்தியை ஊக்குவித்து தன்னறிவு அடையக்கூடிய வகையில செய்தார்களே ஆனால் இந்த மக்காச்சோள அவைலபிலிட்டி இந்த கோழி தொழில் வளர்ச்சிக்கு ஒரு மிக முக்கிய தேவையாகும். தேசிய அளவில் பின்னலாடை தொழிலில் முன்னிலையில் இருக்கிறது திருப்பூர் மாவட்டம். இந்நிலையில் தொழிலாளர்களுக்கு வசதியாக கோவையுடன் சேர்த்து திருப்பூருக்கும் மெட்ரோ வசதியை கொண்டு வர கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. இப்ப திருப்பூருடைய எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இது மாநில அரசு புரிஞ்சுட்டு இந்த பட்ஜெட்ல சிறப்பு சலுகைகள் வழங்கணும். எப்படின்னா பீகார் போன்ற, மகாராஷ்டிரா போன்ற அவங்களுக்கு இணையாக இந்த ஜவுளி தொழிலுக்கு தனி பட்ஜெட் இந்த பட்ஜெட்ல வரணும் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த துறையை கைப்பற்ற மத்திய பிரதேசம், தெலுங்கானா, ஆந்திரா உள்ளிட்ட மாவட்டங்களில் அதிக சலுகைகள் வழங்கப்படுவதாக உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஆனால் தமிழ்நாட்டில் மின் கட்டண அதிகரிப்பு, சொத்து வரி உள்ளிட்டவற்றால் தொழில் பின்னடைவை சந்தித்திருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். தொழிற்சாலையில் தொழிலாளர் போக்குவரத்துக்கு பேருந்துகளுக்கு தனியாக ஒரு வரி விதிப்பு, சுற்றுலா பேருந்துக்குண்டான வரி விதிப்பை கொடுத்துள்ளார்கள். அதனால் எங்களுக்கு தொழிலாளர்கள் சேர்ப்பது கடினமாக உள்ளது. அதற்கு வரி விதிப்பை மறுசீரமைப்பு செய்ய கேட்டிருக்கின்றோம். பல்வேறு துறையினர் அரசிடம் தங்கள் கோரிக்கையை முன்வைத்து வரக்கூடிய நிலையில் அவர்களுக்கு அரசு இந்த கோரிக்கையை நிறைவேற்றுமா என்பதை நாளைய பட்ஜெட் அறிவிப்பில்தான் பார்க்க முடியும். கொல்கத்தாவில் புகையிலை மற்றும் பான் மசாலாக்களை மென்று பொது இடங்களில் துப்புவோருக்கு அதிகபட்சமாக 5,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று காவல்துறை எச்சரித்துள்ளது. பொது இடங்களில் புகையிலை, வெற்றிலை, பான் மசாலா மென்று துப்பக்கூடிய பழக்கம் மக்களிடையே அதிகரித்து வருவது குறித்து மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அதிருப்தி தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாக பொது இடங்களில் புகைப்பிடித்தல் மற்றும் துப்புதல் தடை சட்டத்தை செயல்படுத்துவதை தீவிரப்படுத்தி உள்ளது காவல்துறை. அந்த வகையில் பொது இடங்களில் எச்சில் துப்பினால் அவர்களுக்கு முதலில் 1000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என்றும், அடுத்தடுத்த முறை பொது இடங்களில் எச்சில் துப்பும் போது சிக்கினால் 2,000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குற்றச்செயலின் தீவிரத்தை பொறுத்து 5,000 ரூபாய் வரை கூட அபராதம் நீட்டிக்கப்படலாம் என்று காவல்துறை எச்சரித்துள்ளது. தற்போதுள்ள விதிகளின்படி சம்பவ இடத்திலேயே அபராதம் வசூலிக்க முடியாது, செலான்கள் கொடுத்தே வசூலிக்க முடியும். இந்நிலையில் பொது இடங்களில் எச்சில் துப்பி அசுத்தமாகக்கூடிய நபர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கவும், சம்பவ இடத்திலேயே அபராதம் விதிக்கவும் புதிய மசோதா கொண்டுவர மேற்கு வங்க அரசு பரிசீலித்து வருவது குறிப்பிடத்தக்கது.
ஹோலி பண்டிகையை ஒட்டி உத்தரப்பிரதேசத்தில் உள்ள மசூதிகள் தார்பாய் கொண்டு மூடப்பட்டு வருகின்றன. ஹோலி பண்டிகை கொண்டாட்டத்தை ஒட்டி மத ரீதியான பிரச்சனையை தடுக்க பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக உத்தரப்பிரதேச அரசு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் அலிகார் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள மசூதிகளை தார்பாய் கொண்டு மூட உத்தரவிடப்பட்டுள்ளது. ஹோலி பண்டிகையின் போது ஊர்வலங்கள் நடக்கும் என்பதால் அப்போது எந்தவிதமான வன்முறையும் நடைபெறாமல் இருக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. ரமலான் மாதம் தொடங்கிவிட்ட நிலையில் இஸ்லாமியர்கள் நோன்பு எடுத்து தினமும் தொழுது வருகின்றனர். இந்நிலையில் ஹோலி பண்டிகையின் போது இஸ்லாமியர்கள் மசூதிக்கு சென்றுதான் தொழுகையில் ஈடுபட வேண்டும் என்றில்லை, வீட்டிலிருந்தே தொழுகையில் ஈடுபடலாம் என்று உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தெரிவித்திருந்தார். ஒருவேளை அவர்கள் மசூதிக்கு செல்ல விரும்பினால் தங்கள் மீது வண்ணப்பொடியை வீசிவிட்டார்கள் என்று புகார் தெரிவிக்க கூடாது என்றும் அவர் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. உக்ரைனுக்கு எதிரான போரை நிறுத்துவது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த மத்தியஸ்தர்கள் குழு ரஷ்யா செல்ல இருப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ரஷ்யா உக்ரைன் இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வருவதாக அறிவித்த ட்ரம்ப் அதற்கான முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வருகிறார். முதற்கட்டமாக உக்ரைனிடம் நடத்திய பேச்சுவார்த்தை மோதலில் தொடங்கி சமாதானம் அடைந்து அமெரிக்காவின் பேச்சை ஜெலன்ஸ்கி கேட்கும் நிலையை எட்டியுள்ளது. இதன் அடுத்த கட்டமாக அமெரிக்காவைச் சேர்ந்த மத்தியஸ்தர்கள் குழு ரஷ்யா சென்று புதினுடன் பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். People are going to Russia right now as we speak. And hopefully we can get a ceasefire from Russia. And if we do, I think that would be 80% of the way to getting this horrible bloodbath finished. It's a bloodbath. உக்ரைனுக்கு எதிரான போரை ரஷ்யா தொடரும் பட்சத்தில் அந்நாடு மிகப்பெரிய நிதி நெருக்கடியை சந்திக்க நேரிடும் என எச்சரித்துள்ள ட்ரம்ப் அமைதி நிலவ வேண்டும் என்பதே தனது நோக்கம் என்று விளக்கம் அளித்துள்ளார். இந்நிலையில் முதற்கட்டமாக 30 நாட்கள் தற்காலிக போர் நிறுத்தத்தை அமெரிக்கா முன்மொழிய இருப்பதாகவும் அதற்கு உக்ரைன் ஒப்புக்கொண்ட நிலையில் ரஷ்யாவும் இதனை ஏற்கும் என்று கூறப்படுகிறது.